हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 13 ஜூலை 2024 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராகே குதாவுடைய 4 நிகழ்ச்சிகளுடன் எபிசோடுகளும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடர் 2வது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் எனும் நூல் தொடர்பாக நாம் கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக மதிப்பிற்குரிய மௌலானா ஹமீது கௌசர் சாஹிப், மதிப்பிற்குரிய கே தாரிக் சாஹிப் ஆகியோர் கலந்துரையாடல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். நேயர்களே, இஸ்லாமோ அமைதி மற்றும் சமாதானத்தை பரப்பக்கூடிய ஒரு மார்க்கமாகும். இது அதனுடைய உயரிய போதனைகளில் இருந்து தெரிவது மட்டுமின்றி இஸ்லாம் எனும் சொல்லும் இந்த உண்மையைத்தான் எடுத்துக் கூறுகிறது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால், இன்று இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவர்கள் இந்த உண்மையை விட்டு வெகு தூரத்தில் இருப்பது மட்டுமின்றி அதை விட்டு இன்னும் விலகிக்கொண்டே செல்கின்றனர். அதற்கான காரணம் என்னவென்றால், தம்மை தாமே முஸ்லிம்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் மனித உரிமைகளை பாழாக்கிய வரலாற்றை எழுதி சென்று விட்டார்கள். அதன் காரணமாக நாள்தோறும் அவர்களின் பிரிவினை மற்றும் ஒழுக்கங்களின் வீழ்ச்சிக்கு அது காரணமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. இறைவனை விட்டு விலகி இருத்தல், அவனுடைய தூதரை விட்டு விலகி இருத்தல் ஆகியவை மனிதன் தன் குணம் மற்றும் நல்லொழுக்கத்தை இழப்பதற்கு அவசிய காரணங்களாக இருக்கின்றன. அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்களும் துர்பாக்கிய நிலையின் காரணமாக இஸ்லாத்தினுடைய தூய போதனையின் மைய கருத்தை விட்டு எந்த அளவு விலகிச் சென்று விட்டார்கள் என்றால், இறைவனால் அனுப்பப்பட்ட வாக்களிக்கப்பட்ட மசீ மற்றும் இமாம் மஹதி அவர்களுக்கு கட்டுப்படுவதும் வட்டத்திற்கு வராமல் அவர்களின் தொலைந்து போன கம்பீரம் மகத்துவம் கிடைக்க முடியாது என்பதையும், உண்மையான பொருளில் இந்த உம்மத்தை சார்ந்தவர்களாக நேர்வழி பெற்றவர்களாகவும் ஆக முடியாது என்பதையும் அவர்கள் அறிய முடியவில்லை. இன்றைய எபிசோடுடைய முதல் கேள்வியே முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவரிடம், இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கமாகும். அது வாழ்வின் ஒவ்வொரு துறைக்காகவும் அம்சத்துக்காகவும் அடிப்படையான விஷயங்களையும் கட்டளைகளையும் எடுத்து கூறியுள்ளது. இஸ்லாம் குடியுரிமை தொடர்பாக என்ன அடிப்படை விஷயங்களை எடுத்து கூறியுள்ளது என்று சுருக்கமாக கூறுங்கள். நேயர்களே, இஸ்லாம் நிறைவான முழுமையான மார்க்கமாகும். அது எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறுவது அவசியமாக இருக்கின்றது. முழுமையான மார்க்கமாக இருப்பதனால் உண்ணல், குடித்தல், அமர்வது, எழுந்திருப்பது, இபாதத் செய்வது, அனைத்து விஷயங்களும் இஸ்லாம் எடுத்து கூறியிருக்கின்றது.
ஒரு முக்கியமான தலைப்பு இஸ்லாம் சுட்டிக்காட்டிய விஷயம் என்னவென்றால், குடிமகன் என்ற ரீதியில் ஒருவருடைய கடமை என்ன? மனிதன் ஒரு இடத்தில் வசிக்கும் போது, ஒரு நாட்டில் வசிக்கும் போது, அவன் ஒரு கிராமத்தில் வசிக்கலாம். அவன் அந்த இடத்தினுடைய குடிமகனாக இருக்கின்றான். வசித்தல், குடியிருப்பது ஆகியவை அவன் மீது சில பொறுப்புகளை சுமத்துகின்றது. நாட்டுக்கும் அவன் மீது பொறுப்புகள் இருக்கின்றன, அந்த குடிமகனுக்கும் நாட்டின் மீது பொறுப்புகள் இருக்கின்றன. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குரான் மற்றும் ஹதீஸ்களின் ஒளியில் அஹமதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் இதை பற்றி விளக்கியிருக்கிறார்கள். சில நுட்பங்களை கூறியிருக்கிறார்கள். அந்த அனைத்தையும் எடுத்துக் கூறுவது சாத்தியமற்றதாகும். ஒரு சில விஷயங்களுடைய விளக்கத்தை நான் எடுத்து வைப்பதற்கு முயற்சி செய்வேன். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு குடிமகனும் அவன் தமது நாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஊரில் இருந்தாலும் சரி, வேறு நாட்டில் இருந்தாலும் சரி, அவனுடைய கடமை என்னவென்றால், அவன் வீணான மனிதனாக இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் அனைத்து தீமைகளுடைய வேறாகும். இன்றும் கூட 100 வருடத்திற்கு முன்பு இந்த போதனையினுடைய எந்த அளவு அழுத்தம் கொடுத்து கூறப்பட்டதோ அதே அளவு அழுத்தம் இன்றைய காலத்திலும் அதனுடைய தேவை இருக்கின்றது. இளைஞர்களிடத்தில் சோம்பேறித்தனமோ அல்லது வந்துவிடும் போது அவரிடத்தில் பல தீமைகள், வேலை செய்யாமல் இருக்கும்போது பல தீமைகள் உருவாகி விடுகின்றன. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிப்படையாக கூறும்போது, ஒருவர் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்று கூறினார்கள். அவர் ஒரு செய்தித்தாளை விற்க நேர்ந்தாலும் சரி, அல்லது நூல்களை விற்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தமது வேலையை அவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்துடன் தினக்கூலி இருக்கிறார்கள், அவர்களுக்கான கூலியை அது அரசாங்கத்துடைய வேலையாகும். ஒரு குடிமகன் அதை தேடி திரிய வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். 622ஆம் ஆண்டு ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அன்னாருடன் பல முஹாஜிர்களும் சென்றார்கள். அங்கு சென்ற பிறகு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், ஹிஜ்ரத் செய்து வரக்கூடியவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே. அங்கு மக்காவில் அவர்களிடத்தில் வேலை இருந்தது, வியாபாரம் இருந்தது, இங்கு முதலீடும் கிடையாது, வேலையும் இல்லையே, என்ன செய்வது என்று யோசித்தார்கள். ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் இறைவனுடைய அகப்பார்வை, இறைவன் வழங்கிய அகப்பார்வையுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு அன்சாரி, ஒரு முஹாஜிர் என்ற அடிப்படையில் சகோதரர்களாக ஆக்கினார்கள். இவ்வாறு 92 ஜோடிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் கொஞ்சம் முதலீடு கொடுங்கள், இவர்கள் வியாபாரம் செய்வார்கள். இவ்வாறு அவருடைய வியாபாரம் ஆரம்பித்துவிடும், வேலை ஆரம்பித்துவிடும். இந்த விஷயம் எதை கூறுகிறது என்றால், ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ரசூலாக இருந்ததுடன் அந்த அரசாங்கத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு நபரும் வேலையற்று இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். அவர்களுக்கான வேலைக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஒருவர் மற்றவரை சகோதரர் ஆக்கினார்கள், வேலைக்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள். இது முதல் விஷயமாகும். வீணாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த ஏற்பாடாகும். இரண்டாவது விஷயம், இஸ்லாம் கூறுகின்ற விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு குடிமகனும் எந்த ஒரு மனிதனும் கையேந்தக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுத்தல் இது இஸ்லாம் இதை தடுத்துள்ளது. 3 நபர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கின்றது. ஒரு ஏழ்மையில் இருக்கிறார், அல்லது பெரிய அபராதம் சுமத்தப்பட்டுள்ளது, அவர் வேறு வழியில்லை என்றால் அவர் கையேந்தலாம். இல்லை என்றால் இஸ்லாம் அதை தடுத்துள்ளது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ஒரு குடிமகன் மீது இருக்கின்ற மூன்றாவது விஷயம் என்னவென்றால், பொறுப்பு என்னவென்றால்,
ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற வேண்டும். இது ஒரு சடங்கு ரீதியாக அல்லாமல் நான் உங்களுடைய அமைதிக்காக துவா செய்கிறேன் என்று துவா செய்ய வேண்டும். ஒரு குடிமகன் மற்றொரு குடிமகனுக்காக துவா செய்யும் போது பரஸ்பர நேசம் உருவாகும். இது ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த அடிப்படை விஷயங்களாகும். பிறகு ஹுசூர் கூறினார்கள், நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல் இதுவும் ஒரு பொறுப்பாகும். ஒரு வட்டாரத்தில் இருக்கிறீர்கள், ஒரு நகரத்தில் இருக்கிறீர்கள், ஒருவருக்கு இன்ன நபர் நோயாளியாக இருக்கிறார் என்று தெரிய வந்தால், இன்ன நண்பர் நோயாளியாக இருக்கிறார் என்று தெரிய வரும்போது குடிமகன் என்ற அடிப்படையில் அவருடைய கடமை என்னவென்றால் அவர் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். தற்காலத்தில் நீங்கள் நேரடியாக சென்று நலம் விசாரிக்க முடியவில்லை என்றால் டெலிஃபோன் அல்லது செல்போன் மூலமாக நீங்கள் நலம் விசாரித்துக் கொள்ளலாம். ஹுசூர் கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவனாக இருக்கின்றான். நகரத்திலோ கிராமத்திலோ ஒரு மரணம் நிகழ்கிறது. இது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் என்றால், யாருடைய வீட்டில் மரணம் நிகழ்கிறதோ அவர்கள் துக்கத்தில் இருப்பார்கள். மற்ற குடிமக்கள் அங்கு செல்ல வேண்டும், ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நிம்மதியை வழங்கக்கூடிய ஆறுதல் வழங்கக்கூடிய சொற்களை கூற வேண்டும். இது ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கூறிய குடிமக்களுடைய பொறுப்புகளாகும். நான் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை கூறுகின்றேன். ஹுசூர் அவர்கள் இந்த விஷயத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், நஸாஃபத்து மினல் ஈமானி, தூய்மையை பேணுவது ஈமானுடைய ஒரு பகுதியாகும். தூய்மையை பேணுவது மிக முக்கியமான விஷயமாகும். ஹுசூர் கூறினார்கள், ஒவ்வொரு குடிமகனும் அவர் அசுத்தத்தை பரப்புவதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது பகுதியில் அசுத்தம் இருக்கிறது என்றால் அதை சுத்தப்படுத்த முயற்சிக்க வேண்டும். குடிமகன் என்ற ரீதியில் அவர் சுத்தத்தை பேண வேண்டும். தமது இடத்தை பகுதி அழகாக்க முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய சுற்று வட்டாரத்தை அழகாக்க முயற்சி செய்ய வேண்டும். அங்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு மற்றவருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் சேர்ந்துவிடக்கூடாது. உதாரணமாக இரவில் உரத்த குரலில் முரசுகள் கொட்டப்படுகின்றன அல்லது ஒலிபெருக்கிகளில் பாட்டுகள் ஒலிக்கப்படுகின்றன. இது குடிமக்களுடைய உரிமைக்கு எதிரான விஷயமாகும். இதுதான் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த 1924ஆம் ஆண்டு உலகத்துக்கு முன்னர் எடுத்து வைத்த அடிப்படை விஷயங்களாகும். நான் இதற்கு உதாரணத்தை கூறுகின்றேன். இது காதியானாக இருக்கின்றது. ஹஸ்ரத் மஸ்லிமோத் அல் இஸ்லாம் அவர்கள் இதை தாருல் அமானாக ஆக்கியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய காலத்தில் இருந்து ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இந்த ஊர் ஒரு முன்னுதாரண ஊராக திகழ்ந்தது. நான் இப்பொழுது எடுத்துக்கூறிய முன்னுதாரணமாக எடுத்துக்கூறிய அல்லது ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு தம் நூலில் எடுத்துக்கூறிய அந்த அனைத்து விஷயங்களும் இந்த ஊரில் அந்த அனைத்து நெறிமுறைகளும் பேணப்பட்டன. ஒவ்வொரு குடிமகனும் மற்றவருடன் நேசத்துடன் பழகி வந்தார். ஹஸ்ரத் நான் கூற விரும்புகின்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால், வேலையில்லா விஷயம். 1924ஆம் ஆண்டு ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜமாத்துக்கு முன்னால் திட்டத்தை எடுத்து வைத்தார்கள். தெஹ்ரீக் ஜதீத் என்ற பெயரால் அது இருக்கிறது. அதனுடைய 17வது வேண்டுகோள் நிபந்தனை என்னவென்றால், ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு இளைஞரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. தமது ஊரை விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள், நகரத்தை விட்டு வெளியே செல்லுங்கள், ஏதாவது வேலையை தேடி வேலை செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஊரில் எந்த ஒரு நபரும் வேலை இல்லாமல் எவரும் தென்படவில்லை. எந்த பெண்கள் தமது கல்வியை நிறைவு செய்தார்களோ அவர்களுக்கும் முஸ்லிமோது அவர்கள் தொழிற்சாலைகளை அமைத்து கொடுத்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வேலையை எடுத்துக்கொண்டு துணி தைக்கக்கூடிய வேலை, மற்ற வேலைகளை வீட்டுக்கு எடுத்து சென்று வேலைகளை செய்து கொண்டு கொடுப்பார்கள். இது ஒரு முன்னுதாரண ஊராக திகழ்ந்தது.
தூய்மையை பொறுத்தவரை, நேசத்தை பொறுத்தவரை ஒரு முன்னுதான ஊராக திகழ்ந்தது. இன்றும் கூட அந்த தாக்கம் தான் இப்பொழுதும் கூட இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஊர் ஜமாத்தினுடைய கண்ட்ரோலில் இல்லைதான். ஆயினும் பல மார்க்கங்கள் இருந்த போதிலும், பல மார்க்கங்களை சார்ந்த மக்கள் இந்த ஊரில் இருக்கின்ற போதிலும் ஒரு நேசம், அன்பு, ஒரு ஒற்றுமை இங்கு காணப்படுகின்றது. உலகில் உள்ள மற்ற ஊர்களுக்கு எதிராக இந்த ஊர் அதிக அளவில் இது நிம்மதியை வழங்கக்கூடிய ஊராக இருக்கின்றது. ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் குடிமகனுக்கான உரிமை என்ன எடுத்து கூறியுள்ளார்கள். குடிமக்களுக்கான உரிமையை எந்த அளவு எடுத்து கூறினார்களோ அதை அமல் செய்து காட்டினார்கள். இதே காதியானில்தான் மற்றவர்கள் இணைந்திருந்தாலும் சரி, இணையவில்லை என்றாலும் சரி, ஜமாத்தினுடைய அனைத்து அன்பர்களும் வக்காரை அமல் செய்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டு தூய்மையை பேணுகிறார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது போன்று சுத்தத்தை பேண வேண்டும், அசுத்தத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளால் காதியால் நடைபெறுகின்றது. இதுதான் ஒரு குடிமக்களுடைய பொறுப்புகளாகும். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிகரற்ற இந்த நூலில் இந்த அடிப்படை விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். உலகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களது காணப்படுகின்ற துர்பாக்கிய நிலை, இந்த அனைத்து விஷயங்களையும் அவர்கள் ஒப்புக்கொண்டால் தான், தமதாக்கி கொண்டால் தான் அவர்களுடைய துர்பாக்கிய நிலை மாறும். முஸ்லிம்களிடத்தில் எல்லா வகையான தீமைகளும் காணப்படுகின்றன. இது முஸ்லிம் பகுதி, எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் இருப்பார்களோ தெரியாது என்று மக்கள் அஞ்சுகிறார்கள். இந்த அவப்பெயரை அகற்ற வேண்டும் என்றால் இந்த ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எடுத்து கூறிய விஷயங்களை நீங்கள் தமதாக்கி கொள்ள வேண்டும். ஜஸாக்கமுல்லாஹ் தஆலா. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு டெலிஃபோன் காலர் இணைந்துள்ளார். பங்களாதேஷில் இருந்து ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் அவர்கள் இப்பொழுது நம்முடன் பேச இருக்கிறார்கள். ஆரிஃப் ஜமான் சாஹிப், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நீங்கள் உங்களது கேள்வியை கேளுங்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்கள் தொடர்பாக கூறும்போது, தலா கொடுக்கப்படும் போது பெண்கள் மீது எந்த விதமான தாக்கம் ஏற்படும் சமூகத்தில், இது பற்றி முஸ்லிமோர் என்ன கூறியிருக்கிறார்கள்? கே தாரிக் சாஹிபிடம் இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவருடைய கேள்வி என்னவென்றால், இஸ்லாம் பெண்களுக்கு குலா வாங்குவதற்கான உரிமையை கொடுத்துள்ளது, சமூகத்தில் இது பற்றி இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது என்பதாகும். இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்துள்ளது. இஸ்லாத்திற்கு முன்பு நாம் பார்ப்போம் என்றால், இன்றும் கூட சில சமூகத்தில் பெண்களுடைய நிலையை பார்க்கும்போது அவருடைய நிலை மிக மோசமாக இருக்கின்றது. சமூகத்தில் அடிப்படை உரிமைகள் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. இஸ்லாத்திற்கு முன்பு பார்க்கப்படும் போது பெண்களை ஒரு பொருட்டாகவே கருதுவது கிடையாது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் போது அதை தீயதாக கருதுவார்கள். பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பது கிடையாது, பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுப்பது கிடையாது. சிறுமிக்கு ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் என்றால் அது உயிரோடு கூட புதைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் இஸ்லாம் உலகிற்கு முன்னால் வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய அசாதாரண உரிமைகளை நிலைநாட்டினார்கள். இன்று நவீன காலத்தில் சமுதாயங்கள் இஸ்லாத்தினுடைய போதனையை கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்ற ஆரம்பித்துள்ளன. ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் அவர்கள் கேட்டது போன்று, இஸ்லாத்தில் தலாக்குடைய கண்ணோட்டம் உள்ளது. இஸ்லாம் அதை தலாக்கை ஹலாலான விஷயம்தான், ஆனால் மிகவும் விரும்பத்தகாத விஷயமாக அதை ஆக்கியுள்ளது. ஒருவர் தமது மனைவியிடத்தில் பலவீனத்தை காண்கிறார் என்றால் அவரை விட்டு அந்த மனைவியை விட்டு பிரியலாம். அவரை விட்டு பிரிந்த பிறகும் கூட அவருக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. அதே நேரத்தில்
பெண்களுடனும் சரிசமமாக இஸ்லாம் நடந்து கொண்டுள்ளது. பெண்களுக்கும் இந்த உரிமையை கொடுத்துள்ளது. ஒரு பெண் தமது கணவரிடமிருந்து ஏதாவது காரணத்தினால் பிரிய விரும்புகிறார் என்றால் அதற்கு ஹுலா என்ற உரிமையை கொடுத்துள்ளது. கணவரிடமிருந்து அந்த பெண் பிரிந்து செல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த உதாரணத்தை காண முடிகிறது. ஒரு சாபித் பின் கைஸ் அவருடைய மனைவி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எனது கணவருடன் இணைந்து வாழ முடியாது, அவருடன் வாழ முடியாது என்று கூறிய போது, உங்களுக்கு ஹக்கு மெஹராக ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது தயாராக இருக்கிறேன் பெண்மணி கூறினார். சாபித் பின் கைஸ் அவரிடம், இந்த பெண்ணை மனைவியை நீங்கள் விடுதலை கொடுத்து விடுங்கள், விடுவித்து விடுங்கள் என்று கூறினார்கள். இது இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உரிமையாகும். தற்காலத்தில் பார்க்கும்போது பெண்கள் மீது எந்த அளவு வரம் ஒரு பெண் மீது அநீதி இழைக்கப்படும் போது அப்போ கணவன் அந்த பெண்ணிற்கான உரிமையை கொடுக்காமல் இருக்கும்போது பெண்களை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு நீங்கள் பிரிய விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் குலா வாங்க முடியும் என்ற உரிமையை கொடுத்துள்ளது. இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு சமூகம் நிலை பெறுகிறது. ஒரு வீட்டில் ஒரு பெண் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறாள் என்றால் அந்த பெண்ணுடைய குழந்தைகளும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். நல்ல தர்பியத்தை கொடுக்க முடியாது. ஒரு தவறான சமூகம் உருவாகி விடுகின்றது. ஒரு பெண் மீது அநீதி இழைக்கப்படும் போது அதை அப்படியே விட்டுவிட்டால் அது இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஆகவே இஸ்லாம் பெண்ணுக்கு இந்த உரிமையை கொடுத்துள்ளது. ஒரு திருமணமான பெண் சந்தோஷமாக இல்லை என்றால், அவருடைய கணவன் அநீதி இழைக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான் என்றால் பல காரணங்கள் இருக்க முடியும். அந்த காரணங்களுக்காக ஒரு பெண் தமது கணவரை விட்டு விலக விரும்பினால் குலா வாங்கிக் கொள்ளலாம். இது இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய உரிமையாகும். ஜிசாக்கமுல்லா. நேயர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். இந்தியாவில் இருந்து குரேஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் தற்போது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். நாம் அவருடைய கேள்வியை கேட்போம். குரேஷி சாஹிப், அஸ்ஸலாமு அலைக்கும். 1924 ஆண்டு ஹஸ்ரத் முஸ்லிமோது அவர்கள் வேம்பிளே கருத்தரங்கில் கலந்து கொள்ள செல்லும்போது அதனுடைய பின்னணி என்ன, அல்லாஹ்வின் புறமிருந்து ஆதரவு எப்படி கிடைத்தது, உதவி எப்படி கிடைத்தது? முகமது ஹமீத் கௌசர் சாஹிப்பிடம் இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது பற்றி முழு ஒரு புது எபிசோட்டை நாம் செய்திருக்கின்றோம். அவ்வாறு இருந்தும் நான் தற்போது சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். வெம்பிளேயில் மிகப்பெரிய ஒரு விழா நடைபெற்றது, கண்காட்சி நடைபெற்றது. அப்பொழுது கல்வி அறிவு படைத்த சிலர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மார்க்க மாநாடு நிகழ்த்தப்பட வேண்டும், ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் தம் மார்க்கத்தை குறித்து இங்கு பேச வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த அழைப்பிதழ் ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்களுக்கும் கிடைக்கப்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதியானில் அவர்களும் துவா செய்தார்கள், மற்றவர்களுக்கும் துவாவுக்காக கூறினார்கள், ஆலோசனையும் செய்தார்கள். ஜமாத்தில் உள்ள அநேக நபர்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும், இஸ்லாத்தின் தப்லீகிற்கான நல்ல சந்தர்ப்பமாகும், ஆகவே நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்ட போது ஒரு நூலை எழுதியிருந்தார்கள். அதனுடைய பெயர் அஹமதியத் என்னும் உண்மை இஸ்லாம் என்பதாகும். அன்னார் அந்த நூலை எழுதி முடித்த போது அது மிகப்பெரிய நூலாக இருந்தது. ஆகவே அண்ணா அந்த நூலினுடைய சுருக்கத்தை ஆயத்தம் செய்தார்கள். அந்த சுருக்கத்தை ஆயத்தம் செய்த பிறகு அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அங்கு சென்றார்கள். அந்த கான்ஃபரன்ஸில் அன்னாருடைய இந்த கட்டுரையை ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் முஸ்லிமோத் அவர்களுடைய முன்னிலையில் அதை வாசித்து காட்டினார்கள். அல் ஃபசலில் அதற்கான அறிக்கைகள் வெளியாகின, அந்த கட்டுரை வெளியாகின. ஐரோப்பிய மக்கள் மார்க்க விஷயங்களை கேட்பது ஆர்வம் காட்டுவது கிடையாது.
ஆனால் ஹுசூருடைய இந்த சொற்பொழிவு வாசிக்கப்பட்ட போது பாய் அப்துல் ரஹ்மான் சாஹிப் காதீர் அலியல்லா அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் வேகமாக சென்று விட்டு திரும்பி வந்தார்கள். அவர்கள் கொஞ்ச நேரத்தில் முழு ஹாலும் நிரம்பி விட்டது. அதில் எப்படிப்பட்ட காட்சி தெரிந்தது என்றால், லாகூரில் ஹஜ்ரத் மசீமூத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய கட்டுரை இஸ்லாமிய போதனை தத்துவ ஞானம் வாசிக்கப்பட்ட போது அந்த என்ன காட்சி இருந்ததோ அது மேலோங்கி இருக்கும் அது கட்டுரை என்று அல்லாஹ் சார்பாக கூறப்பட்டதோ அதே காட்சி தென்பட்டது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கட்டுரை மசீமூத் அலி இஸ்லாம் அவர்கள் எழுதினார்கள். அப்துல் ரஹீம் சார் சியால்கோட்டை அவர்கள் அந்த கட்டுரை வாசித்தார்கள். இந்த நூலை ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் எழுதினார்கள். இதனுடைய ஆங்கில சுருக்கத்தை ஜஃபருல்லா கான் சாப் அவர்கள் வாசித்து காட்டினார்கள். அப்போதுள்ள ரிப்போர்ட்டர்கள் கூறுவது என்னவென்றால், 1 மணி நேரத்தை விட அதிகமாக இந்த நேரம் வாசிக்கப்பட்டது. இதைவிட சிறப்பாக இஸ்லாத்தை பற்றிய அறிமுகத்தை விளக்கத்தை நாங்கள் கேட்டது கிடையாது என்று மக்கள் கூறினார்கள். ஏனென்றால் இஸ்லாத் ஐரோப்பாவில் அவப்பெயர் ஏற்பட்டிருந்தது. இது போன்ற விளக்கம் அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம், இது இஸ்லாத்தை பற்றிய சுருக்கமான என்சைக்ளோபீடியாக இருந்தது. ஒவ்வொரு தலைப்பிலும் இதை வைத்து நூற்றுக்கணக்கான பக்கங்கள் எழுத முடியும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றதன் ஒரு மிகப்பெரிய அருளாக இருந்தது. ஐரோப்பாவிற்கு இஸ்லாம் உண்மையான இஸ்லாத்தினுடைய போதனை என்ன என்பது தெரிய வந்தது. இது முதல் பரக்கத்தாகும். பிறகு ஹுசூர் அங்கு சென்று அங்கு பார்த்தார்கள், கண்டறிந்தார்கள். ஐரோப்பிய அறிவாளிகளிடம் ஆலோசனை கேட்டார்கள். அஹ்மதியத்தை இங்கு எப்படி தப்லீக் செய்வது என்று ஆலோசனை கேட்டார்கள். வரும் வழியில் அரேபியாவில் தப்லீக் செய்வது பற்றி ஆலோசனை செய்தார்கள். எல்லா விதத்திலும் அந்த பயணம் பரக்கத்துகளை கொண்டதாக இருந்தது. அந்த கனிகளை இன்று வரை ஜமாத் அந்த கனிகளிலிருந்து பயன்பெறுகிறது. நம்முடைய துவா என்னவென்றால், இனிமேலும் நல்ல முறையில் ஐரோப்பிய மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய இந்த உண்மையான போதனையிலிருந்து பயன் பெறுவதற்கும் அமல் செய்வதற்கும் நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியே தாரிக் சாஹிபிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். சமூகத்தில் பரஸ்பர தொடர்புகளை உறுதிப்படுத்துவதற்காக இஸ்லாம் என்ன கட்டளைகளையும் நெறிமுறைகளையும் எடுத்து கூறியுள்ளது, அதை நீங்கள் எடுத்து கூறுங்கள். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். உலகில் பல்வேறு ஸ்கீம்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக பணக்கார ஏழைக்கான வேறுபாடை களைவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. பரஸ்பர தொடர்புகளை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. சயின்டிஃபிக் சோசியலிசம் இருக்கிறது, கம்யூனிசம் இருக்கிறது, சோசியலிசம் இருக்கின்றது. இவை அனைத்துமே மனிதனுடைய பரஸ்பர தொடர்புகள் உறுதியாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலர் எல்லாரும் சமம், எல்லா உரிமைகளும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் சரி என்று கூறுகிறார்கள். அதன் மூலமாக எல்லோருமே வேலை செய்யக்கூடிய எல்லோரும் உழைப்பாளிகளாக இருக்க மாட்டார்கள். சோம்பேறித்தனம் பரவிடும். இந்த அடிப்படையில் அது தோல்வியடைந்து விட்டது. இஸ்லாம் மனித இயல்புக்கு ஏற்ப போதனையை வழங்குகிறது. இஸ்லாமிய போதனையை பார்க்கும்போது அதிக கவனம் நீதி நேர்மையின் மீது இருக்கின்றது. திருக்குரான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இஸ்லாமிய போதனையை பார்க்கும்போது நீதி நேர்மை அனைத்திலும் காணப்படுகின்றது. இஸ்லாமிய போதனை அனைத்துமே நீதி நேர்மையில் தான் இருக்கின்றது. பரஸ்பர தொடர்புகளை உறுதிப்படுத்துவதற்காக வசதி படைத்தவர்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், நீங்கள் பலவீனமான மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. ஏழை வர்க்கம் இருக்கின்றது, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இஸ்லாம் கூறுகின்றது, ஒருவர் மீது எந்த பலவந்தமும் கிடையாது. தான தர்மங்கள் மூலமாக மற்றவருடைய கவலைகளை கஷ்டங்களை அகற்ற முடியும் என்று இஸ்லாம் கூறுகின்றது.
நீதி நேர்மையை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் ஹுசூர் அன்வர் ஐயதகுல்லா தாலா உலகில் உள்ள அமைதியற்ற நிலையை பார்த்துவிட்டு அமைதியற்ற நிலையை கண்டு அமைதியின் பக்கம் அழைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அது என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஒரு மனிதன் தமக்கு எதை விரும்புகிறானோ அதை மற்றவருக்கு விரும்ப வேண்டும் என்று கூறினார்கள். தம் உரிமையை தம் உரிமையை போன்று பிறருடைய உரிமையை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயமாகும். பலவீனமான வர்க்கம், ஏழை வர்க்கம் இருக்கின்றது. அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களது கஷ்டங்களை நீக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். திருக்குறானை நாம் பார்க்கும்போது அல்லாஹ் கூறுகின்றான், ஒஃபி அம்வாலிகும் ஹக்குல் லிசாயில் வல் மஹ்ரூம். மனிதனுடைய செல்வங்கள் கேட்கக்கூடியவர்கள், கையேந்தக்கூடியவர்கள் அல்லது தேவையுடையவர்கள், அவர்களுக்கும் அதில் உரிமை இருக்கின்றது. வசதி படைத்தவர்களுக்கு என்ன கூறுகிறது என்றால், இது உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இந்த செல்வம், மாறாக மற்றவர்களுக்கும் இதில் உரிமை இருக்கின்றது. ஏழை வர்க்கம் இருக்கின்றது, ஏழை வர்க்கத்திற்கும் இதில் ஆறுதல் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்களும் வெட்கி தலை குனிய வேண்டிய தேவையில்லை, இது உங்களுடைய உரிமையாகும். நீங்கள் உங்களுக்கு வசதி படைத்தவர் சார்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது என்றால் உங்களது உரிமை என்று கூறியிருக்கின்றது. பிறகு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். லைன் ஷகர்த்தும் அசீத் அன்னாக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். யாராவது உதவி செய்தால் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். மல்லம் யஷ்குருன்னாச லம் யஷ்குருல்லா. எவன் மற்ற மனிதர்களுக்கு நன்றி கூறுவதில்லை, உதவி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி கூறுவதில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறக்கூடியவனாக இருக்க முடியாது. அதே போன்று செல்வம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு இஸ்லாம் கூறுகின்ற கட்டளை என்னவென்றால், மக்களே மற்றவருடைய செல்வங்களை திருடி ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டாம். அதன் மூலம் தார்மங்கள் செய்வது ஆகமானதல்ல. அதன் மூலமாக பரஸ்பர தொடர்புகள் உறுதியாகாது, குழப்பம் அதிகரிக்கும். நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடியது, மற்றவர்கள் மீது செய்யக்கூடிய உதவிகள், சதக்கா செய்யக்கூடியது தூய செல்வத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய வருமானம் தூயதாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு துன்பம் கொடுக்காமல் அது அந்த வருமானம் இருக்க வேண்டும். அதே போன்று கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் கடன் அடமானம் தொடர்பாக திருக்கன் கட்டளை இருக்கும்போது ஒருவர் தற்காலிக ரீதியாக ஒரு ஏழையாக இருப்பார், அவர் நிரந்தரமான தேவையுடையவராக இருக்க மாட்டார், தற்காலிகமாக தேவையுடையவராக இருப்பார். அப்படிப்பட்டவருக்காகவும் இஸ்லாம் வசதி படைத்தவர்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்கள் அல்லது அடமானம் ஏதாவது பொருள் அடமானமாக வாங்கி கொண்டு கடன் கொடுங்கள் என்று இஸ்லாம் கட்டளையிட்டுள்ளது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கிறீர்கள் என்றால் அதை எழுத்துப்பூர்வமாக கொண்டு வாருங்கள், நீங்கள் சாட்சிகளை உருவாக்கி கொள்ளுங்கள். பிறகு அப்படி இல்லை என்றால் பிற்காலத்தில் குழப்பம் உருவாக வாய்ப்புள்ளது. பரஸ்பர நேசம், சகோதரத்துவம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்யுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதே போன்று வியாபாரம் தொடர்பாகவும் விரிவான ஒரு அடிப்படை விஷயங்களை கூறியிருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக கூறும்போது நீங்கள் குறைவுள்ள டேமேஜான பொருட்களை விற்காதீர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஹதீஸில் வருகிறது, ஈரமான தானியங்களுக்கு மேல் காய்ந்த தானியங்களை வைத்து மறைத்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் வியாபாரம் செய்யும் போது நீங்கள் ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது நீங்கள் ஒரு பொருளுக்கு 2 விலை நிர்ணயிக்காதீர்கள். ஒரு உஷாரான நபர் வருகிறார் என்று அவருக்கென்று ஒரு நபர், ஒரு சிறுவன் வருகிறான் என்றால் அல்லது அறிவு குறைவான நபர் வருகிறார் என்றால் அவருக்கு அதிக விலையில் விற்க, அதே பொருளை அதிக விலையில் விற்பது, இந்த விஷயங்கள் சமூகத்தில் சீர்கேட்டை ஏற்படுத்திவிடும். அதே போன்று நீங்கள் போட்டிக்காக
நீங்கள் விலை அதிகரிக்கக்கூடாது என்று கூறுகிறது. ஒரு இடத்தில் ஏலம் நடக்கிறது என்றால் தம் சார்பாக ஒருவரை நியமித்து ஏலத்தொகை அதிகரிப்பதற்காக சில பேரை நியமித்து விடுகிறார்கள். இதன் மூலமாக சமூகத்தில் நிம்மதியற்ற நிலை உருவாகிவிடும். அதே போன்று பொருள் நிர்ணயிக்கப்படாமல் விலையை முடிவு செய்யக்கூடாது. இன்றைய காலத்தில் குறிப்பாக இன்டர்நெட்டில் ட்ரேடிங் இருக்கிறது. மக்கள் ஒரு பொருளை நிர்ணயிக்காமல் வாங்கி விடுகிறார்கள். அதன் காரணமாக பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி விடுகிறார்கள். இதற்கென்று இஸ்லாம் அடிப்படை கட்டளைகளை விதிகளை நிர்ணயித்துள்ளது. இது குறித்து இஸ்லாம் நமக்கு போதனை வழங்கி இருக்கிறது. இதன் மூலம் நமது சமூகம் உறுதியான சமூகமாக மாறுகிறது. பிறகு சபைகள், அஞ்சுமன்கள், விருந்துகள் போன்றவற்றில், விழாக்கள் போன்றவற்றில் மக்கள் சந்திக்கிறார்கள். அது தொடர்பாகவும் இஸ்லாம் விளக்கமான கட்டளை கொடுத்துள்ளது. விருந்து உபசரிப்பு செய்யும் போது ஒருவர் உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கிறார் என்றால் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அன்பு அதிகரிக்கும். விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் வெறுப்பு உருவாகிவிடும். அதே போன்று பெருமாள் ஸல்லல்லாஹு அவர்கள் இதையும் கூறியிருக்கிறார்கள். ஒரு அழைக்காமல் விருந்துக்கு செல்லக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார்கள். எந்த நுட்பமாக கூறினார்கள் என்றால், நமது நண்பர் ஒரு விருந்துக்கு கலந்து கொள்ள செல்கிறார், நம்மையும் அழைப்பார். அதுக்கு பற்றி இஸ்லாம் கூறும்போது, எவர் விருந்துக்கு அழைத்தாரோ அவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். நீங்கள் அழைக்காமல் விருந்துக்கு சென்று விடக்கூடாது. அதன் மூலம் பரஸ்பர தொடர்புகளில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது. அவரிடம் அனுமதி கேளுங்கள், அதன் பிறகு அவர் கலந்து கொள்ளலாம். அதே போன்று விருந்தின் போது தூய்மையை பேண வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்னால் உள்ள உணவை உண்ண வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அனைத்தும் வாழ்வியலுக்கு இஸ்லாம் நமக்கு கொடுத்த போதனைகளாகும். அதை கட்டுப்பட்டு நடப்பதால் சமூகத்தில் பரஸ்பர நேசம் அதிகமாகும். அதே போன்று கான்ஃபரன்ஸு மற்றும் மீட்டிங்கள் நடத்தப்படுகின்றன. இது தொடர்பாக இஸ்லாம் போதனை வழங்கியுள்ளது. இஸ்லாம் கூறுகிறது, மீட்டிங்கான 3 நோக்கங்கள் இருக்க வேண்டும். முதல் விஷயம் என்னவென்றால், மன் அமரா பிஸ்ஸதகதி, ஏழைகளை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். தேவையுடையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மீட்டிங் நடத்தப்பட வேண்டும். அவ் மஅரூஃபின், அல்லது கல்வியை அதிகரிப்பதற்காக மீட்டிங் நடத்தப்படலாம். அவ் இஸ்லாஹிம் பைனன்னாஸ், அல்லது மக்களுடைய தாலீம் தர்பியத்திற்காக மீட்டிங்கள் நடத்தலாம். எந்த அளவு நுட்பமாகவும் தெளிவாகவும் இஸ்லாம் கூறியிருக்கிறது என்றால், ஒரு இடத்தில் மீட்டிங் நடக்கும்போது அங்கு கூட்டம் கூடும். அங்கு மக்கள் அதிகமாக கூடுவதனால் அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் வெங்காயம், பூண்டு போன்றவற்றை சாப்பிட்டு போகக்கூடாது. நீங்கள் குளித்து தூய்மையாக செல்ல வேண்டும். முதல் வரிசைகள் அமர வேண்டும். ஒருவர் ஏற்கனவே உட்கார்ந்திருக்கிறார், அவர் ஏதாவது காரணத்திற்காக எழுந்து செல்கிறார் என்றால் அவருடைய இடத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நுட்பமாகவும் இஸ்லாம் கவனம் கொடுத்துள்ளது. பேசக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்க வேண்டும். ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த அவை தலைவரிடம் அனுமதி கேட்டு பேச வேண்டும். உங்களுடைய கேள்வியை, உங்களுடைய பேச்சுக்களை நல்ல முறையில் பண்பட்ட முறையில் எடுத்து வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நல்வழி காட்டியிருக்கின்றது. சமூகத்தை அழகாக்குவதற்கு, சமூகத்தில் பரஸ்பர நேசத்தை உருவாக்குவதற்கு இந்த அனைத்து போதனைகளையும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றது. அல்லாஹ்வின் சார்பாக திருக்குரானுடைய தோற்றத்தில் பெருமானாருடைய முன்மாதிரி மூலமாக இவை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்காலத்தில் ஹஸரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த உயிரிய நல்லொழுக்கங்களை, மோரல் வேல்யூஸை இந்த உலகில் நிலைநாட்டி இருக்கிறார்கள். நமக்கு இதன் பக்கம் கவனம் செயல்படுத்துமா நமக்கு கவனமூட்டி இருக்கிறார்கள். இது வெளிப்படையாக பார்க்கும்போது சின்ன விஷயங்களாக தெரிகின்றன. இதனை செயல்படுத்துவதால் மனிதன் தமக்குள்ளும், தமது குடும்பத்திற்குள்ளும், தமது சமூகத்திலும் அமைதி நிலைநாட்ட முடியும். பரந்த அளவில், நாடு தழுவிய அளவிலும், உலகளாவிய அளவிலும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இந்த போதனை போதுமானதாக இருக்கின்றது. ஜஸாக்கமுல்லாஹ் தஆலா.
அடுத்த கேள்வி முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம், அரசாங்கம், குடிமக்கள், ஏழை பணக்காரர்கள் ஆகியோரின் உரிமைகள் தொடர்பாக இஸ்லாம் எடுத்து கூறியுள்ள போதனையை விளக்கவும். அரசாங்கம் மற்றும் குடிமக்கள் தொடர்பாக இஸ்லாம் கூறிய போதனை என்னவென்றால், ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹமதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் இது பற்றி கூறியிருக்கிறார்கள். சுருக்கமாக நான் கூறுகின்றேன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இன்னல்லாஹ் அன் துவத்துல் அமானாத்தி இலா அகலிகா, நீங்கள் அமானத்துகளை அவற்றிற்கு தகுதியானவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு குடிமகனுக்கு, ஒரு நாட்டில் வசிக்கக்கூடியவருக்கு தம் நாட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இஸ்லாம் அந்த தேர்ந்தெடுத்துதலை விரும்புகின்றது, ஆலோசனை விரும்புகின்றது. ஒவ்வொரு குடிமகனிடம் இஸ்லாம் கூறுவது என்னவென்றால், ஓட்டளிப்பது உங்கள் மீது கடமையாகும். அத்துடன் இன்னொரு பொறுப்பு என்னவென்றால், எவர் அதற்கு தகுதியானவராக இருக்கிறாரோ, எவர் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியுமோ, எவர் நிறைவேற்ற முடியாதோ, வேறு ஏதாவது காரணத்திற்காக அவருக்கு ஓட்டு அளிக்கப்படுகிறது என்றால், அல்லது லஞ்சத்தின் காரணமாக, அல்லது மிரட்டல் கொடுத்தோ, அல்லது நம்முடைய மக்கள் என்றோ ஓட்டு அளிக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கூறவில்லை. உங்களுடைய தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தகுதியான நபராக அவர் இருக்க வேண்டும், அவ்வாறு பார்த்து நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. எவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவரிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு அது அமானிதமாகும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அது உங்களுடைய சொத்து கிடையாது. அதை நீங்கள் உங்களது சொத்தாக நினைக்கக்கூடாது. ஆகவே அதற்கான முழு உரிமையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹுசூர் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் ஆவார். அவருடைய ஆட்டு மந்தைகளுக்கு அவர் மேய்ப்பாளர் ஆவார். அல் இமாமு ராயின் ஹுவ மஸ்ஊலுன். அரபில் ராயி என்று வந்துள்ளது. மேய்ப்பாளர் தமது கால்நடைகளை என்ன செய்கிறது? நல்ல ஒரு மேய்ச்சல் நிலத்தை ஒரு மேய்ப்பாளர் தேடுகிறார், நல்ல உணவு கிடைக்க ஏற்பாடு செய்கிறார். அதற்கு பிறகு வெளிப்புற தாக்குதலில் இருந்து அந்த கால்நடைகளை காப்பாற்றுகிறார். பிறகு நோய்களில் இருந்து காப்பாற்றுகிறார், குளிர், வெயில் போன்றவற்றிலிருந்து காப்பாற்றுகிறார். இந்த அனைத்தையும் அந்த மேய்ப்பாளர் செய்கிறார். அவருக்கு முன்னால் அந்த கால்நடைகள் இருக்கின்றன. அவர் மீண்டும் மீண்டும் அவற்றை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். அடுத்து எவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ, சையதுல் கௌமி காதிமுகம், அவர் தன்னை ஒரு சமுதாயத்துடைய தலைவர் தம்மை தொண்டராக கருத வேண்டும். இஸ்லாம் சமுதாயத்துடைய தலைவருக்கு என்ன கூறுகிறது? நீங்கள் உங்களை தொண்டராக கருத வேண்டும் என்று கூறுகிறது. ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நூலில் அதற்கான உதாரணத்தை கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கிலாஃபத் காலகட்டத்தில் மதீனாவில் இரவு நேரத்தில் உளவறிந்து பார்ப்பதற்காக சுற்றி வருவார்கள், நிலைமையை அறிந்து கொள்வதற்காக. ஒரு முறை ஒரு வீட்டு கடந்து செல்லும் போது குழந்தைகள் அழக்கூடிய குரலை கேட்டார்கள். அன்னார் தம்மை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக மாற்றுடை அணிந்திருந்தார்கள். அந்த குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள் என்று அன்னார் கேட்டபோது, உணவுக்கு எதுவும் இருக்கவில்லை, நான் அந்த சட்டியில் வெறும் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன், குழந்தையை நான் தூங்க வைப்பதற்காக செய்கிறேன், உணவு சமைக்கப்படுகிறது என்று குழந்தைகள் எதிர்பார்த்து காத்திருந்து தூங்கி விடுவார்கள் என்று தாயார் கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றார்கள், பைத்துல் மாலுக்கு சென்றார்கள்.
அங்கு பெரித்தம்பழங்கள், இறைச்சி, மாவு, நெய் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அன்னாருடைய தொண்டர், நான் இதை தூக்கி வருகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு உமர் இல்லான் கூறினார்கள், இந்த சுமையை நான் தான் சுமப்பேன், நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை. கியாமத் நாளன்று என்னிடம் கேட்கும்போது நான் தான் இதற்கு பொறுப்பாளியாவேன். இந்த பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்காமல் போனது எனது தவறுதான். இதுதான் சையதுல் கௌமி காதிமுகம். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். இடைச்சர்களாக ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் குல் முகமது சாஹிப் என்ற நபர் இருந்தார். மலேர்கோட்டாவை சார்ந்தவர். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 9 அல்லது 9:30 மணிக்கு மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கிணறுக்கு வந்தார்கள். உமரையாமுக்கு முன்பு தற்காலத்தில் அந்த கிணற்றினுடைய அடையாளம் இருக்கின்றது. அங்கு வந்து மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாமுடைய கையில் ஒரு பால் குவளையும் டபுள் ரொட்டியும் இருந்தது. ஹஜ்ரத் குல் முகமது சாஹிப் அவரிடம் ஒரு விருந்தினர் பசியோடு இருக்கிறார் என்று கூறினார்கள். அருகில் இருந்த விருந்தினர் இல்லத்தில் அனைவரையும் பார்த்தார்கள். அனைவரையும் கேட்டார்கள், யாருமே பசியோடு இருக்கவில்லை. பிறகு மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மதரசா அஹமதியாவுடைய கேட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தார்கள். அங்கு ஒரு கடை இருந்தது, பாய் ஷேர் முகமது சாஹிப் அவருடைய கடை. அங்கு ஒரு நபர் இருந்தார். நான் பாலும் ரொட்டியும் சாப்பிட வேண்டும் என்று அந்த நபர் கூறினார். ஹுசூர் அவர்கள் அந்த நபருக்கு அதை கொடுத்து விட்டார்கள். இதுதான் மெய்ப்பாளருடைய நிலையாகும். அவருக்கு தம்முடைய குடிமக்களை பற்றி கவலை இருக்கின்றது. ஒருவர் பசியோடு இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறிய போது அந்த பசியோடு இருந்த நபரை தேடி புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் முதல் இன்று வரை நம்முடைய ஜமாத்தில் எந்த அளவு கலிஃபாக்கள் இருந்திருக்கிறார்களோ அனைவரும் எந்த ஒரு அமைதி பசியோடு தூங்கக்கூடாது என்ற கலிஃபாக்கள் கூறியிருக்கிறார்கள். சதர் பொறுப்பாளர்களையும் சதர்களுக்கும் பொறுப்பாளியாக்கியிருக்கிறார்கள். காதியானை பாருங்கள், ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி அவர்களுடைய கட்டளையின் கீழ் எவர் கையேந்த வந்தாலும் அந்நியர்கள் நம்பர்கள் வந்தாலும் சரி, அந்நியர்கள் வந்தாலும் சரி, அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது, அவருடைய பசியாற்றப்படுகின்றது. ஒரு தலைவர், இமாமாக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு மேய்ப்பாளரை போன்று இருக்க வேண்டும். அவர் தமது குடிமக்கள், தமது கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு பற்றிய அக்கறை இருக்க வேண்டும். இது அஹ்மதி ஜமாத்துடைய மிக பெரும் பரக்கத்தாகும். நம்முடைய முஸ்லிம் சகோதரிடம் மிக வேதனையுடன் நான் கூறிக்கொள்கின்றேன், உங்களுடைய எந்த ஒரு மேய்ப்பாளரும் கிடையாது. ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை போன்று எந்த ஒரு மேய்ப்பாளரும் உங்களுக்கு கிடையாது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்களை போன்று எந்த மேய்ப்பாளரும் உங்களுக்கு கிடையாது. ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா மசூர் அஹமது சாஹிப் அவர்களை போன்று இன்றைய காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு மேய்ப்பாளரும் கிடையாது. எதிரியிடமிருந்து, ஓநாய்களிடமிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த மேய்ப்பாளருடைய ஜமாத்தில் இணைய வேண்டும். அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். இதுதான் ஒரு பப்ளிக். இன்னல்லாஹ யஅமுரு. பிறகு பப்ளிக் அல்லாஹ் கூறுகின்றான், அதி உல்லாஹ் வாத்தி ரசூல உலில் அம்ரி மின்கும். குடிமக்களுக்கு, பொதுமக்களுக்கு இஸ்லாம் விதித்த கடமை என்னவென்றால் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் உலில் அம்ரு என்பது அக்காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்று கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதருடைய கட்டளைக்கு எதிராக இருக்கவில்லை என்றால் அந்த அரசாங்கத்தில் கட்டுப்பட வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிமோர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தமது இந்த நூலில் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனும் தமது நாட்டுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதன் முன்னேற்றத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும்.
அவர் நாட்டு நலனில் எந்தளவு பங்கு பெறுகிறார், எந்தளவு முயற்சி செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். இது பப்ளிக்குடைய வேலையாகும். அரசாங்கத்தினுடைய வேலை தமது இடத்தில், பப்ளிக்குடைய வேலை அவர்களிடத்தில். அஹ்மதி ஜமாத் எந்த ஒரு பந்திலும் கலந்து கொள்வது கிடையாது. ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தம்முடைய காலத்தில் யாராவது ஒரு ஸ்ட்ரைக்கில் பந்தில் கலந்து கொண்டால் அன்னார் தண்டனை கொடுத்து வந்தார்கள். ஆனால் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு, புதிய அரசாங்கம் உருவான பிறகு எந்த அளவு நீங்கள் பந்தில் ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்ள அனுமதி இருக்கின்றதோ அந்த அளவு மட்டுமே கலந்து கொள்ள முடியும். ஆனால் நாட்டுக்கு அல்லது பொதுமக்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றதோ, ட்ரெயினை தடுத்து நிறுத்துவதால் நாட்டு மக்களுக்கு கஷ்டம் ஏற்படுது என்றால் இது போன்ற ஸ்ட்ரைக்கு அனுமதி கிடையாது. ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை விளக்கமாக தமது இந்த நூலில் கூறியிருக்கிறார்கள், மற்ற இடங்களிலும் கூறியிருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இது அரசாங்கத்திற்கும் தலைவருக்கும் உலக தலைவர்களுக்கும் அல்லாஹ்வின் புறந்து வரக்கூடியவருடைய பொறுப்பை அவர் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஒளியில் அவர் நன்கு அறியக்கூடியவராக இருக்கின்றார். இது முஸ்லிமோர்கள் எல்லாம் கூறிய விஷயத்தினுடைய சுருக்கமான விஷயங்களுடைய சுருக்கமான விஷயமாகும். இது தொடர்பாக அடுத்த கேள்வியை தாரிக் சாப் அவரிடம் கேட்கிறேன். முஸ்லிம் வட்டாரங்களில் இஸ்லாமிய அரசாட்சியை நிலைநிறுத்துவது தொடர்பாக பேசப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய அரசின் கடமைகள் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. உண்மையான இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன விதமான உரிமைகளை செலுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது என்பதை பற்றி விளக்கவும். ஜஸாக்குமுல்லா. இன்று அல்லாஹ்வின் அருளால் உலகில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. ஆனால் துர்பாக்கிய நிலை என்னவென்றால், இஸ்லாமிய போதனைகளுக்கு கட்டுப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கத்திற்கு என்ன போதனையை வழங்கியிருக்கிறார்களோ அதற்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் மிக குறைவாகத்தான் காண கிடைக்கின்றன. சில நாடுகள் தமது நாட்டினுடைய தெருக்களில் நாம் பார்க்கும்போது லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த பலவந்தம் கிடையாது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். சில நாடுகள் தமது நாட்டினுடைய சட்டத்திட்டங்களில் மார்க்க சட்டத்திட்டங்களை புகுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. இது சரியானது கிடையாது. நாட்டு சட்டத்திட்டங்களில் மார்க்கத்தை பலவந்தமாக நுழைக்க முடியாது. இது நாடுகளுக்கு ஒரு அடிப்படை விஷயமாகும். அதே போன்று திருக்குர்ஆனில் நேர்மையின் பக்கம் நாட்டு தலைவர்கள் கவனமூட்டி இருக்கின்றது. லா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு இதிலு அக்ரபு லித்தக்வா. எந்த ஒரு சமுதாயத்துடைய பகைமையும் நீதியை விட்டு உங்களை விலகி கொண்டு செல்ல வேண்டாம். நீதி நெறியை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது இறையச்சத்திற்கு நெருங்கியதாகும். இது நல்ல விஷயமாகும். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதனுடைய கடமை என்னவென்றால் தமது சிறுபான்மை மக்களுடன் நீதி உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களது நன்மைக்காக எவ்வாறு தம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு எவ்வாறு முயற்சி செய்கிறது, அதே போல் சிறுபான்மையான மக்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு இஸ்லாம் கூறிய விஷயம் என்னவென்றால், உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை அவசியமாகும். திருக்குர்ஆன் கூறுகின்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை அவசியமாகும். உணவு, இருப்பிடம் இல்லாமல் உயிர் வாழ்வது கஷ்டமாகும். ஆடை இல்லாமல் ஒழுக்க வாழ்வு நடைபெற முடியாது. ஆகவே அரசாங்கத்தினுடைய கடமை என்னவென்றால், அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த 3 அடிப்படை விஷயங்கள் கிடைக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய அரசாங்கத்தில் குறிப்பாக மக்கள் கணக்கெடுப்பு
அதனுடைய ரெக்கார்டு மெயின்டைன் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருக்கு பிறகு குலஃபா ரஷீதீன்களும் இதன்படி அமல் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கலிஃபாவிடமும் அல்லது யார் கவர்னர் இருந்தார்களோ அல்லது தலைவராக இருந்தார்களோ அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன வழிவகை இருக்கிறது, அவரிடத்தில் எந்த அளவு செல்வம் இருக்கிறது, இந்த அனைத்தும் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். அதன் மூலம் தேவையுடைய மக்களுடைய தேவையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும், அரசாங்கத்தினுடைய கடமையாகும். அதே போன்று ஏழைகளை பராமரித்தல் இது அரசாங்கத்தினுடைய முக்கிய பணியாகும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் கூறப்பட்டது. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்னவென்றால் எந்த ஒரு நபரும் பசியோடு உறங்கக்கூடாது, எங்கும் யாராவது வறுமையோடும் பசியோடும் இருக்கக்கூடாது, அந்த வறுமையை நீக்க முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அரசாங்கத்தினுடைய இன்னொரு பொறுப்பு என்னவென்றால் நீதியை ஏற்படுத்துவதற்கு கசாவை ஏற்படுத்த வேண்டும், நீதிமன்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு சிபாரிசும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, எந்த ஒரு சார்பு நிலையும் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது மகள் ஃபாத்திமா தவறு செய்திருந்தாலும் அவளும் தண்டனைக்குரியவள் ஆவாள் என்று கூறினார்கள். ஆகவே இந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று கசா கொடுக்கின்ற தீர்ப்புகளை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை அவமதிக்கக்கூடாது என்றும் இஸ்லாம் கூறுகின்றது. அதே போன்று அரசாங்கத்தினுடைய இன்னொரு பொறுப்பு என்னவென்றால் நாட்டில் மக்களுடைய கல்விக்காக குறிப்பான ஏற்பாடு இருக்க வேண்டும். அதன் மூலமாக ஒவ்வொரு நபரும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தமது வாழ்வை கழிப்பதற்கான ஏற்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இஸ்லாம் கூறுகிறது, ஒருவர் அறிவு வைத்திருக்கிறார் ஆனால் அவரிடத்தில் வேலை இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தினுடைய வேலையாகும். தற்காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய பிரச்சனையாக பல நாடுகளில் இருக்கின்றது. இஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்கின்ற வழிகாட்டுதல் என்னவென்றால் எல்லா விதமான வேகன்சியும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும். அதே போன்று உடல்நலத்தை பேணுதல் தொடர்பாகவும் அரசாங்கத்திற்கு இஸ்லாம் வழிகாட்டல் கொடுக்கின்றது. நாட்டில் ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், இதுவும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும். பிறகு தூய்மையை பேணுதல், பாதைகளுக்கான உரிமைகளை கொடுத்தல், உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான போதனைகள், ஒரு அதிகாரிகள், ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர், அவருடைய உரிமைகள் என்ன என்பதை பற்றி இஸ்லாம் தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சிறந்த முன்மாதிரி மூலமாக ஆட்சி செய்வது முன்மாதிரி நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதன்படி நாம் செயல்பட்டால் உலகில் அமைதி ஏற்பட்டுவிடும், ஒவ்வொருடைய தேவையும் பூர்த்தி செய்யப்படும். இது இஸ்லாத்தினுடைய போதனையாகும், குறிப்பாக அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்திற்கு. ஜஸாக்குமுல்லா தஆலா. இத்துடன் இன்றைய எபிசோடுடைய நிறைவு பெற இருக்கிறது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோள் நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை விழியுங்கள், கவனமற்று இருப்பவர்களை எழுந்து உட்காருங்கள். ஒரு மாபெரும் புரட்சிக்கான நேரம் இது. இது அழுவதற்கான நேரமாகவும் தூங்குவதற்கான நேரமல்ல. இது மன்றாடுவதற்கான நேரமாகவும் கேலி கிண்டல் செய்யும் நேரமல்ல. இறைவன் உங்களுக்கு கண்களை தர வேண்டும் என துவா செய்யுங்கள். அதன் முன் நீங்கள் தற்போதுள்ள முழுமையான இருளையும் காண வேண்டும். இந்த இருளை அகற்றுவதற்கு இறை அருள் ஆயத்தம் செய்துள்ள அந்த ஒளியையும் காண வேண்டும். இரவின் இறுதியில் எழுந்து இறைவன் முன்னால் அழுதழுது நேர்வழியை வேண்டுங்கள். உண்மைக்கு புறம்பாக உண்மையான இயக்கத்தை அளிப்பதற்காக சாபத்தை கேட்காதீர்கள், அதற்காக திட்டமும் தீட்டாதீர்கள். இறைவன் உங்களுடைய கவனமின்மையை பின்பற்றுவதில்லை. அவன் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய உள்ளங்களில் உள்ள அறிவினத்தை அவன் உங்கள் மீது வெளிப்படுத்துவான். அவன் அடியானுக்கு உதவி செய்வான். தம் கையால் நட்ட மரத்தை அவன் ஒருபோது வெட்ட மாட்டான்.
நேயர்களே, இத்துடன் இந்த எபிசோட் நிறைவு பெறுகிறது. இன்ஷா இல்லா அடுத்த எபிசோட்டில் இதே தலைப்பில் நாம் பேசுவோம். அதுவரை அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया